ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல் போட்டிக்கான ஷெட்யூல் அப்டேட்டை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2024 ஐபிஎல் தொடர் எப்போ நடக்க போகுது, எப்போ முடிய போகுது, விராட் கோலியை எதுக்கு டெஸ்ட் அணியிலிருந்து பிசிசிஐ நீக்கியிருக்காங்க, ராமர் கோயில் திறப்பு விழாவில் எந்தெந்த வீரர்கள் கலந்துருக்காங்க, எந்தெந்த வீரர்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில ரொம்ப கிராண்டா திறந்திருக்காங்க. இந்த திறப்பு விழாக்கு ஸ்பெஷலா பல கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்தாங்க. அதுல எம்எஸ் தோனி, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், ஜடேஜா, கேஎல் ராகுல் போன்ற வீரர்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மாக்கும் கொடுத்தாங்க. இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எம்எஸ் தோனி வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. எப்போதுமே எம்எஸ் தோனி இது போன்ற பெரிய நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டார். அதே போல இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில கலந்துக்கல. அதே போல விராட் கோலியும் கலந்துக்கலன்னு சொல்றாங்க. ஆனா விராட் கோலியுடைய மனைவியான அனுஷ்கா சர்மா இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிற மாதிரியான போட்டோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. ஜடேஜா ஃபேமிலி கூட போய் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம பல ரிட்டையரான வீரர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. மேலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. ஸோ அவங்க அடுத்து நடக்க போற டெஸ்ட் சீரியஸ்ல கவனம் செலுத்துற வகையில இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதுல எம்எஸ் தோனி பங்கேற்காத இந்த நியூஸ் தான் தற்போது சோசியல் மீடியால செம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எம்எஸ் தோனி தற்போது பல கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில அயோத்திக்கும் அவர் வருவார்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. ஆனா அயோத்திக்கு அவர் வரல. விராட் கோலி அடுத்து நடக்க போற இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகிறதா இன்னைக்கு பிசிசி அதிகாரப்பூர்வமா சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. எப்போதுமே விராட் கோலி நடக்கிற சீரியஸ்ல முதல் 1-2 போட்டி விளையாடாம போறது வழக்கமாயிட்டே இருக்கு. இதற்கு விராட் கோலி தான் காரணமா இல்ல பிசிசி தான் காரணமா அப்படிங்கிறது தெரியாம ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க. அந்த வகையில விராட் கோலி அடுத்து இங்கிலாந்துக்கு எதிராக நடக்க போற 5 டெஸ்ட் சீரியஸுக்கான ஸ்குவாடில் இருந்தார். ஆனால் முதல் 2 டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் விளையாட மாட்டார்னு பிசிசி சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணமா விராட் கோலி பர்சனல் ரீசன் காரணமா இந்த 2 டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பிசிசி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விராட் கோலிக்கு பதில இந்திய அணியில புஜாரா, ராஜ் படிதர் போன்ற வீரர்கள் அணியில இணைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதில் புஜாரா தற்போது ரஞ்சி போட்டியில சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறதுனால மீண்டும் புஜாரா அணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ முதல் 2 டெஸ்ட் போட்டியிலிருந்து விராட் கோலி விலகி இருக்கிறதுனால ரசிகர்கள் தற்போது அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா இந்திய விசஸ் இங்கிலாந்து 5 டெஸ்ட் போட்டியும் இந்திய அணிக்கு முக்கியமான போட்டி. அந்த டெஸ்ட் போட்டிகளில் ஜெயிச்சாதான் இந்திய அணி அடுத்த வருடம் நடக்க போற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் போட்டி ஃபைனலுக்கு தகுதி பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல் போட்டிக்கான ஸ்குவாட் அப்டேட் வெளியாயிருக்கு. ஸோ 2024 ஐபிஎல் போட்டி கோலாகலமாக மார்ச்சில் தொடங்கி மேலே முடிய போகுது. இதற்கான ஸ்குவாடை வடிவமைக்கிற பணிகளில் தற்போது ஐபிஎல் நிர்வாகம் இருக்காங்க. ஸோ 2024 ஐபிஎல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக நடந்து 2024 ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் மே 26ஆம் தேதி முடிய போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடக்கிறதுனால 2024 ஐபிஎல் ஷெட்யூலை பிசிசிஐ வெளியிட தாமதப்படுத்த போறாங்களாம். எலெக்ஷனுடைய டேட் அறிவிச்சதுக்கு பிறகு அதற்கு ஏற்றாற் போல ஸ்குவாடை வடிவமைச்சு பிசிசிஐ 2024 ஐபிஎல் ஸ்குவாடை அறிவிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் பிசிசிஐயோட கணக்குப்படி முதல் போட்டி மே 22ஆம் தேதி சென்னையில நடக்க வாய்ப்பு இருக்கிறதாவும், இறுதி போட்டி மார்ச் 26ஆம் தேதி ஹைதராபாத் மைதானத்துல முடிய போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. எலெக்ஷன் நடக்க போற 5லிருந்து 10 நாள் மட்டும் இலங்கை அப்படி இல்லைன்னா யுஏஇல அந்த 5லிருந்து 10 போட்டி மட்டும் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாகம் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அப்டேட்டை வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ 2024 ஐபிஎல் முதல் மேட்ச் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி ஃபைனல் மேட்ச் மே 26ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஐபிஎல்க்காக எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க? இந்த ஐபிஎல்ல எந்த அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? விராட் கோலி முதல் 2 டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகி இருக்கார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதில் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.